காங்கிரஸ் தமிழ்நாட்டுல காணாம போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு. என்னடி சொல்ற? ஏன் அப்படி சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் யாரு? கர்ம வீரர் காமராஜர். வளர்த்து விட்டவங்களுக்கு நன்றியோடு இருக்கணுமா இல்லையா? ஆனா இந்த சில ஜென்மங்களுக்கு நன்றி கடனே கிடையாது. ஏன்னா கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக காரங்க தன்னோட தலைவரை போட்டு கொச்சையா பேசுறாங்க, இவங்க கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீ இறங்கி என் தலைவரை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமான்னு சொல்லிட்டு நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி நீ கேட்டிருந்தனா நானே உனக்கு கை தட்டி விசில் அடிச்சிருப்பேன். ஆனா நீ அந்த மாதிரி பண்ணல. எதுக்கு? 4 சீட்டுக்காகவும் 4 பொட்டி பணத்துக்காகவும். அதாவது பணத்துக்காகவும் சீட்டுக்காகவும் கட்சி தலைவரையே அடமானம் வைக்கக்கூடிய கட்சி தான் நம்ம காங்கிரஸ் கட்சி. எவ்வளவு கேவலமான பிறவிங்க. இது நாட்டுல இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? சூடு சொரணை மானம் எல்லாத்தையும் அடகு வச்ச நம்ம காங்கிரஸ் கட்சிக்காகத்தான் இந்த வரிகள். கை சின்னம் இருக்கு, ஆனா கட்ஸ் தான் கிடையாது. பழைய பெருமை இருக்கு, ஆனா புதுசு ஒண்ணுமே கிடையாது. கூட்டணி கட்சியோ தலைவரை திட்டுது, ஆனா காங்கிரஸ் கட்சி சீட்டுக்கு முட்டுது. காமராஜர் பேரை சொல்லி ஓட்டு கேட்போம், ஆனா அறிவாலயம் சொன்னா ஓரம் போய் நிப்போம். இப்படியே போனா கட்சி ஆபீஸ்ல டூ லைட் போர்டு தாண்டி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன்.